ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி அடை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேங்க. வாங்க அது எப்படி பண்ணிடலான்னு பார்த்துலாம். ஒரு சுண்டு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் ஊற வச்சுருங்க. ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது கூடயே வரமிளகா 10 சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இது கூடயே வரமிளகாயும் ஊற வச்சுக்கலாம். வரமிளகாய் இப்படி ஊற வைக்கிறதுனால நல்லா மசிஞ்சிடுங்க நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது. பாருங்கள், இப்போ கிரைண்டரில் போட்டிருக்கேன், கிரைண்ட் ஆகிட்டுருக்கு. பாருங்க, இப்போ மாவு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேங்க. ஒரு 4 கொத்து அளவுக்கு முருங்கீரை உருவி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்கிட்ட அன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை, அதனால பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையை நல்லா கத்திரிக்கோலால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அப்போ தான் அந்த பசங்க அதை எடுத்து வெளியில் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம், அந்த முருங்கைக்கீரை, கருவேப்பிலை எல்லா ஃப்ளேவர்ஸும் அந்த மாவுக்குள்ளே இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தோசைக்கல் காய வச்சுக்கலாங்க. தோசைக்கல்லில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ காஞ்சிடுச்சுங்க தோசைக்கல். இப்போ 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கிறேங்க. கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேங்க. இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாங்க ஊற்றணும். அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்குங்க. இது உண்மையிலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், இப்போ திருப்பி போட்டுட்டேங்க. கொஞ்சம் அடுப்பு சிம்மிலே வச்சு பண்ணலாம். இதுதான் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம அடை. ஓகேங்க, இந்த அடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சங்கி அடுப்பாங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.